கிங்டம். ஆமாம், பேரரசு. என்ன பேரரசு? இந்த திரைப்படம் அண்மையில் தமிழ்நாட்டில் வெளியாக இருக்குது. ஏன் இது பேரரசுன்னு வச்சாங்க? ஏன்னா அது ஒரு காமன் நேம். கிங்டம் வைக்கிறப்போ ஒரு காமன் நேம். உலகத்திலேயே உலகம் முழுமையும் ஒரு படம் போடணும்னா அதுக்கு உலகம் முழுமையும் கவனத்தை ஈர்த்து ஒரு நிகழ்வை அடிப்படையாக வச்சு தான் பண்ணணும். ஆமாம், இதான் நடைமுறை. ஹிட்லர்னா உலகத்தையே பண்ணவர். அது மாதிரி ரஷ்யான்னா அந்த மாதிரி பண்ணுச்சு. இது தவிர ஹங்கேரி, போலந்து, ஜெர்மன் இதெல்லாம் நாடுகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டை விட, இன்னும் கேரளா விட, ஆந்திரா விட சிறிய பரப்பளவு, சிறிய மக்கள் தொகை உள்ளது. ஆனால் அவர்கள் வேர்ல்டு லெவலில் படம் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் படம் அல்ல, அவருடைய படத்தை ஈவன் சவுதி படங்கள், ஈரான் இறக்க படங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல தான் அண்மையில் பாகுபலி. இதுக்கப்புறம் நிறைய வேர்ல்டு, அந்த காலத்தில் ஜெமினி, வாசன் பிக்சர்ஸ், சந்திரலேகனம் முயற்சி செய்யப்பட்டாலும் இப்பொழுது பாகுபலி 1, 2க்கு அப்புறம் நிறைய உலக கவனத்தை ஈர்க்கக்கூடிய திரைப்படங்கள் தயாரித்தாதான் நல்ல கமர்ஷியலாக இருக்கும். அதுக்கு தகுந்த உலக ரீதியான செய்தி எடுத்துக்கணும் அப்படிலாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்துட்டாங்க. இந்தியனாக இருக்கட்டும், தமிழில் நிறைய எடுக்கப்பட்ட படங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு திரைப்படம் தான் அந்த கிங்டம். ஆமாம், யார்? விஜய் தேவர்கொண்டா. அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. இதை இயக்கம் யாருன்னு சொன்னாக்கா, இங்கேருந்து கௌதம் தில்லாரி தான் இயக்கத்தான் பண்ணியிருக்காரு. அனிருத் இசை இதை செஞ்சுருக்காங்க. ஒன்றா பார்ப்போம். அதாவது கதை என்றால், கதை எப்படி போகுதுனாக்கா, ஒரு சின்ன வயசு ஒரு அண்ணன் தம்பி, ஒரு அப்பா கொடுமைக்காரர், தண்ணி அடிச்சுட்டு அம்மாவை போட்டு அடிக்கிறவர். அதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் சகோதரர்கள் ஒருவர் அவங்க அப்பா கொண்டுறாரு. கொன்று விட்டது யார் என்பது பிந்தி தெரிய வருகிறது. இது யார்? அதை ஒரு சகோதரன் ஊரை விட்டு ஓடி போகிறாரு. அது ஓடி போகிறது கப்பலில் கிடந்து வேற ஒரு போயிடுறாங்கன்னு ஒரு கும்பலை போட்டு அடித்து பிடிச்சி அணியாமன்னா அவங்களும் ஆங்கிலேயர் காலத்தில் செய்யப்பட்ட அதில் போயிடுறாரு. இது முதல் கட்டமாக. இந்த ஹீரோ நம்மளுடைய விஜய் தேவர்கொண்டா என்ன செய்கிறாருன்னா, ஹீரோ ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். அவர் தன்மானமிக்க கான்ஸ்டபிள். அவர் யாரும் அதிகாரிகள் சொல்வதை விட தன்னுடைய மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதான். ஆனாலும் அவருடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தன்மையை சில அதிகாரிகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். சில பேர் எப்போதும் சப்ரஸ் பண்ணணும். அப்படி ஒரு அதிகாரி இவர் என்ன செய்கிறாரு, அந்த ஊருக்கு போகிறார். எந்த ஒரு இலங்கை. ஏன் இலங்கையை எடுத்துக்கொண்டால், உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் கொலை வழக்கு நமது ராஜீவ்காந்தியோட கொலை வழக்கு. அதற்காக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அது இதில் ரிவீல் பண்ணப்படவில்லை. அந்த இடத்த இலங்கை தமிழர்கள்ங்கிறது தான் கணக்கு. அதை கொண்டு போயிட்டாங்க. அங்கே போனால் உனக்கு அந்த மக்களை மீட்டிட்டு வரணும்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே தான் உன் சகோதரன் இருக்கிறான். ஆனால் உன் சகோதரனை நம்பி எல்லாம் இருக்கிறாங்க. என்னப்பா செய்ய போகிறோம்? இதான் அதோடைய ட்விஸ்ட்டு, டேர்ன்ஸ் எல்லாம் வரும். இவர் அங்கே போகிறார். அண்ணனுக்கு திருமணமாகிவிட்டது, குழந்தை இருக்கிறது. அவரை காப்பாற்ற போய் அவர் என்ன ஆனார்? இது ஒரு கதையோட இன்னொரு அமைப்பு. இதில் என்ன ஆச்சுன்னா, பிரம்மாண்டம் என்ற பேரில் அனுமாசி மாதிரி செலவு பண்ணலாம். பெரிய படம், அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்க தான் செய்யும். இருந்த போதிலும் அந்த படத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதை ரசனையுடன் கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர் கையாண்டிருக்கிறார். ஆமாம், அது சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அது மாஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த சாப்பாடுகள் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த கொடுக்கும்போது கொலை செய்ய போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அது கொடூரத்தின் உச்சகட்டம். சென்சாரை தப்பிச்சிட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். இப்படி ஒரு திரைப்படம் அண்மையில் வெளியாகிருக்கு. இது யார் பார்க்கலாம்? இது சுதந்திர எண்ணம் கொண்டவர்கள், ஹிஸ்டாரிக்கல் ஆர்வம் கொண்டவர்கள், இன்னும் பிள்ளைகள். இப்போ கதைகள்லாம் தாத்தா பாட்டி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது பிள்ளைகள்லாம் பார்க்கக்கூடிய படமா, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம், அனைவரும் பார்க்கலாம். தெளிவாக கருத்து சிந்தனை ஒரு பக்கம்லாம் தூக்கி அந்தால வச்சுட்டு, அது ஒரு பிரம்மாண்டம், அதோட என்டர்டெயின்மெண்ட்டு, நாட்டியம், நடனம், அந்த தெலுங்குக்கே உள்ள ஒரு அம்சத்தை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தமிழ் படுத்தும் பொழுது, டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எந்த வித ஃப்ளாவும் நான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.